ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு அழகான ஃப்ளவர் வாஷ் எப்படி செய்கிறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் வாஷை நம்ம 2 டிசைனில் செய்ய போகிறோம். முதல் டிசைன் செய்கிறதுக்காக 2 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா மார்க்கரை வச்சு வாட்டர் பாட்டிலை சுற்றி ரவுண்டாக மார்க் பண்ணுறேன். ஒரு வாட்டர் பாட்டிலில் 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வாட்டர் பாட்டிலில் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்கான வாட்டர் பாட்டிலில் மார்க்கரை வச்சு ரவுண்ட் பண்ண எல்லா இடத்தையும் தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பிளேடு எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேடை வச்சு வாட்டர் பாட்டிலில் மார்க் பண்ண இடத்துல சின்னதாக ஒரு ஓட்டை போடுறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை வச்சு வாட்டர் பாட்டிலில் மார்க் பண்ண இடத்த ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி வாட்டர் பாட்டிலில் மார்க் பண்ண இன்னொரு இடத்தையும் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக வாட்டர் பாட்டிலோட டாப் மேல் முனையில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த கட் பண்ணணும். ஆனால் அந்த இடம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதை கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்த மட்டும் ரம்பத்தை வச்சு அறுத்து எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு வாட்டர் பாட்டிலையும் மார்க் பண்ண இடத்த ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இப்போ 2 வாட்டர் பாட்டிலையும் தேவையான இடத்துல கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த வாட்டர் பாட்டிலோட 3 பீஸையும் ஒன்றா ஒட்டி ஃப்ளவர் வாஷுக்கான ஃப்ரேமை ரெடி பண்ணணும். அதுக்காக முதல் சூப்பர் க்ளூ எடுத்துக்கிட்டேன். சூப்பர் க்ளூ வச்சு வாட்டர் பாட்டிலோட இந்த 2 பீஸையும் ஃபஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டேன். அடுத்து ஒட்டினது செட் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 3வது பீஸையும் ஃப்ரேமில் சொருகி அதையும் சூப்பர் க்ளூ வச்சு ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமில் டாப், அதாவது மேல் பகுதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம செய்ய போகிற ஃப்ளவர் வாஷுக்கு இவ்வளவு தேவைப்படாது, அதனால் அதை கொஞ்சம் கட் பண்ண போகிறேன். கட் பண்ண போகிற இடத்த ஆல்ரெடி மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ண இடத்த கத்திரிக்கோலை வச்சு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஃப்ளவர் வாஷுக்கான ஃப்ரேம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட்டை கொஞ்சம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். அவ்வளோதாங்க, இப்போ ஒயிட் சிமெண்ட்டை தண்ணியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன துணியை எடுத்து அதை அந்த ஒயிட் சிமெண்ட்டை தண்ணியில் நல்லா முக்கி எடுக்கிறேன். துணியோட எல்லா இடத்துலையும் ஒயிட் சிமெண்ட் படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்து அந்த துணியை நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமில் டைட்டாக ஒட்டுறேன். துணியை ஃப்ரேமில் ஒட்டும் போது மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஃப்ரேமில் ஒரு இடம் விடாமல் ஒட்டணும். அவ்வளோதாங்க, இப்போ ஃப்ரேமில் எல்லா இடத்துலையும் துணியை ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்காக துணி மேலே இன்னும் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட்டை பூசி விடுறேன். இதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் செட் ஆகிறதுக்கு 6 மணி நேரம் கேப் விட போகிறேன். அவ்வளோதாங்க, இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரேம் மேலே ஒட்டின துணி எல்லாமே நல்லா காஞ்சி செட் ஆயிடுச்சு. இனி இந்த ஃப்ரேம் மேலே ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி பூச வேண்டியது தான். அதுக்காக கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒயிட் சிமெண்ட்டை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த தடவை ஒயிட் சிமெண்ட்டை கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஒயிட் சிமெண்ட்டை நம்ம ரெடி பண்ண ஃப்ரேம் மேலே சமமாக பூசுகிறேன். ஒயிட் சிமெண்ட்டை ஃப்ரேம் மேலே பூசும்போது எல்லா இடத்துலையும் சமமாக பூசணும். ஒயிட் சிமெண்ட்டை பூசி முடிச்ச பின்னாடி சிமெண்ட்டு காயறதுக்கு ஒரு 6 மணி நேரம் கேப் விட போகிறேன். அவ்வளோதாங்க, இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒயிட் சிமெண்ட் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஃப்ளவர் வாஷு முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த ஃப்ளவர் வாஷோட சர்ஃபேஸை பாருங்கள், சொரன்னு சமம் இல்லாமல் இருக்குது. இதை தேய்ச்சி சமப்படுத்தணும். அதுக்காக முதல் சாண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த சாண்ட் பேப்பரோட அளவு வந்து P400. இந்த சாண்ட் பேப்பரில் தேய்ச்சா ஃப்ளவர் வாஷோட சர்ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. சாண்ட் பேப்பரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தாங்க தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ளவர் வாஷை அந்த தண்ணியில் முக்கி ஈரமாக்கி சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்க்கிறேன். இப்படி பண்ணால் தேய்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, அதான் தண்ணியை யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃப்ளவர் வாஷோட எல்லா இடமும் சமமாகிற மாதிரி நல்லா தேய்க்கிறேன். அவ்வளோதாங்க, ஃப்ளவர் வாஷை இப்போ சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. சர்ஃபேஸ்லாம் நீங்களே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ளவர் வாஷுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறேன். அதுக்காக ஒயிட் கலர் ஆர்கானிக் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த பெயிண்ட்டை ப்ரஷ்ஷை வச்சு ஃப்ளவர் வாஷ் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெயிண்ட்டு காயறதுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். இப்போ 1 மணி நேரம் ஆச்சுங்க, பெயிண்ட்டு நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஃப்ளவர் வாஷை அழகாக்குறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்டிக்கர்ஸில் இருக்க பெரிய டிசைன் ரோஸ் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து ஃப்ளவர் வாஷில் ஒட்டுறேன். மொத்தம் 3 பெரிய ரோஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோஸ் ஸ்டிக்கர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து இந்த பெரிய ரோஸுக்கு இடையில ஒட்டுறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஃப்ளவர் வாஷு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குங்க. இந்த ஃப்ளவர் வாஷ் செஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான டிசைனில் ஒரு ஃப்ளவர் வாஷ் செய்ய போகிறோம். 2வது டிசைன் ஃப்ளவர் வாஷ் செய்கிறதுக்காக ஒரு கனமான பேப்பர் அட்டை எடுத்துக்கிட்டேன். அந்த பேப்பர் அட்டையோட சென்டரில் மார்க்கரை வச்சு கோடு போடுறேன். அதுக்கப்புறம் கோடு போட்ட இடத்துல கத்தியை வச்சு வெட்டிட்டேன். இப்போ 2 பேப்பர் அட்டை இருக்குது. அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இந்த 2 பேப்பர் அட்டையும் ரவுண்டாக சுருட்டி ஒட்ட போகிறேன். அதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிட்டேன். அந்த பிளாஸ்டிக் டப்பா மேலே இந்த பேப்பர் அட்டையை வச்சு சுருட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபெவிகால் எடுத்து பேப்பர் அட்டையோட கார்னரில் நல்லா அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேப்பர் அட்டையை நல்லா ரவுண்டாக ஒட்டிட்டேன். ஒட்டினது செட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, இப்போ பேப்பர் அட்டை நல்லா ஒட்டிக்கிச்சு. அடுத்து ஒரு டேப் எடுத்து இந்த பேப்பர் அட்டை மேலே சுற்றுறேன்.
இது எதுக்காகனா ஒயிட் சிமெண்ட்டை இந்த பேப்பர் ஆர்ட்டுக்குள்ளே ஊற்றும் போது வெயிட் தாங்காமல் பிஞ்சு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தாங்க ஸ்ட்ராங்காக டேப் சுற்றுறேன். இப்போ டேப்பும் சுற்றி முடிச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி ஒரு சின்ன பேப்பர் அட்டை செய்யணும். அதுக்காக இந்த மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த வாட்டர் பாட்டில் மேலே பேப்பர் அட்டையை வச்சு சுருட்டி ஃபெவிகாலை வச்சு அதையும் ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃப்ளவர் வாஷுக்கான ஃப்ரேமை ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக சின்னதாக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கார்ட்போர்டில் இந்த பெரிய பேப்பர் அட்டையை வச்சு ஒட்டணும். அதுக்காக ஃபெவிகால் எடுத்து அந்த கார்ட்போர்டில் நல்லா அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த பெரிய ரவுண்டு பேப்பர் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த கார்ட்போர்டில் வச்சு ஒட்டிட்டேன். சைட்லேயும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். அப்போ தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இது செட்டாக ஒரு 5 நிமிஷம் கேப் விட போகிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கார்ட்போர்டில் இந்த பேப்பர் அட்டை நல்லா ஒட்டிக்கிச்சு. இனி இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேண்டியதை என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒயிட் சிமெண்ட்டை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து மிக்ஸ் பண்ண ஒயிட் சிமெண்ட்டை நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமுக்குள்ளே ஊற்றிட்டேன். இதாங்க நம்ம செய்ய போகிற ஃப்ளவர் வாஷுக்கான பேஸ்மெண்ட்டு குறைஞ்சது 1 இன்ச்சாச்சும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒயிட் சிமெண்ட் செட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் விட போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ பேஸ்மெண்ட் நல்லா செட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா சின்னதாக ஒரு ரவுண்டு பேப்பர் அட்டை செஞ்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த ஃப்ரேமோட சென்டரில் சொருகிறேன். இந்த சின்ன பேப்பர் அட்டையை ஃப்ரேமோட சென்டரில் கரெக்டாக வைக்கணுங்க. 2 பேப்பர் அட்டைக்கு நடுவுலையும் சம அளவு கேப் இருக்கணும். அப்போ தாங்க ஃப்ளவர் வாஷோட தடிமன் ஒரே மாதிரி வரும். அவ்வளோதாங்க, வேலை முடிச்சு. நீ இதில் ஒயிட் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி ஊற்ற வேண்டியது. முன்ன செஞ்ச மாதிரி தாங்க ஒயிட் சிமெண்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 பேப்பர் அட்டைக்கு நடுவில் இருக்க கேப்பில் ஊற்றுறேன். ஒயிட் சிமெண்ட்டை ஊற்றும் போது இடையில ஃப்ரேமை லைட்டாக தட்டணும். அப்போ தாங்க ஒயிட் சிமெண்ட்டுக்கு எந்த கேப்லாம் போய் செட் ஆகும். அவ்வளோதாங்க, இப்போ ஒயிட் சிமெண்ட்டை ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சு. இனி இந்த ஒயிட் சிமெண்ட் செட் ஆகிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் டைம் கொடுக்கணும். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஒயிட் சிமெண்ட்லாம் நல்லா காஞ்சி செட் ஆயிடுச்சு. இனி இந்த பேப்பர் அட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இந்த ஃப்ளவர் வாஷை மட்டும் தனியாக எடுக்க வேண்டியது தான். அதுக்காக கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்கோலை வச்சு இந்த பேப்பர் அட்டையெல்லாம் வெட்டி தனியாக கிழிக்கிறேன். இப்போ பேப்பர் அட்டையெல்லாம் கிழிச்சு ஃப்ளவர் வாஷை மட்டும் தனியாக எடுத்தாச்சுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா முன்னாடி செஞ்ச மாதிரி தாங்க சாண்ட் பேப்பரை வச்சு ஃப்ளவர் வாஷை நல்லா தேய்க்க போகிறேன். அப்போ தாங்க சர்ஃபேஸ்லாம் நல்லா ஸ்மூத் ஆகும். அவ்வளோதாங்க, இப்போ சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. இனி ஃப்ளவர் வாஷுக்கு பெயிண்ட் அடிக்கணும். முன்னாடி செஞ்ச மாதிரியே தாங்க ஒயிட் கலர் ஆர்கானிக் பெயிண்ட்டை வச்சு ஃப்ளவர் வாஷுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ ஃப்ளவர் வாஷுக்கு பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. அடுத்து இந்த ஃப்ளவர் வாஷ் அழகாக்கிறதுக்காக ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். போன ஃப்ளவர் வாஷில் பண்ண மாதிரியே தாங்க பெரிய ரோஸ் டிசைன் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த ஃப்ளவர் வாஷில் ஒட்டுறேன். மொத்தம் 3 பூ ஒட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோஸ்லாம் இடையில ஒட்டுறேன். அவ்வளோதாங்க, ஃப்ளவர் வாஷ் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம அழகாக இருக்குங்க. சரி வாங்க, நம்ம செஞ்ச 2 ஃப்ளவர் வாஷுக்குள்ளேயும் பூவெல்லாம் வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்காக டிஃப்ரெண்ட் கலரில் நிறைய ரோஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ரோஸை 2ஆக பிரித்து 2 ஃப்ளவர் வாஷ்லேயும் சம அளவு வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நம்ம செஞ்ச 2 ஃப்ளவர் வாஷும் சூப்பராக இருக்குங்க. இந்த ஃப்ளவர் வாஷ் செஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.